சொல்லுங்கள். ஏன்பா ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க? நாங்கள் திருப்பார்கடலோரத்தில் நாங்கள் இருவேர்களும் சேர்ந்து அமிர்தம் கிடைத்தோம். அமிர்தம் கிடைத்தோமா? அதை தேவர்கள் வைத்துக் கொண்டு எங்களுக்கு இல்லை என்று சொல்கிறார்கள். அதுதான் எங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடக்கு. ஆக மொத்தத்துல ஒரு பொருளுக்கு நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். ஓஹோ, ஆமோ, ஒரு பொருளுக்காக ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்களா? ஆமா. சரி, என்கிட்ட கொடுங்க. ஆமா. நான் பாதகம் இல்லாமல் கேட்டுட்டாரு. என்ன ஓங்கையில கொடுக்கறதா? இவ்வளவு பெரிய கூட்டத்துல ஒரு பொம்பளை வந்து நின்று அந்த பொருளை என் கையில தான்னு சொல்லுதா? அப்படி சடாரு தூக்கி கொடுத்துட முடியுமா? முடியாது, முடியாது. நீனா இருந்தா படாரு தூக்கி கொடுத்துருவ. ஆமா, ஆமா. பார்த்தார்கள், பார்த்தார்கள். என்கிட்ட கொடுங்க, என்கிட்ட கொடுங்க. நான் யாரையும் ஏமாத்த மாட்டேன். நான் யாரையும் ஏமாத்துற பழக்கமே எனக்கு கிடையாது. ஏமாத்துதான் போயிருக்கணும் தவிர ஏமாத்துற பழக்கம் கிடையாது. ஆமா, ஆமா. ஆகையினால் என்கிட்ட கொடுங்க என்று என் பெருமாள் கேட்க, அப்படி பார்த்துட்டு போறாரு. என் பெருமாள் கேட்க கேட்டவுடன் ஆமா பார்த்தார்கள் அசுரர்கள். அசுரர்கள் வந்ததை பெண் என்று நினைத்தார்கள். தேவாமிர்த கலசத்தை என் பெருமாள் கையிலே கொடுத்தார். தேவாமிர்த சாப்பிட உபயோகப்பட்டது யாரு? தேவாதி தேவர்கள் மட்டுமே. அதனால் தேவர்களை ஒரு பந்தியாகவும் அசுரர்களை ஒரு பந்தியாகவும் இரு பேர்களையும் இரண்டு பந்தியாக அமர வைத்து தேவர் பந்திபந்தமாகவே தேவாமிர்தத்தை பங்கிட்டு வருகிறார். பார்த்தார்கள் அசுரர்கள். போன போக்கு சரியில்லையே, ஒரு பக்கமாவே அமிர்தத்தை பங்கு வச்சுட்டு போறா என்று போக பார்த்தா நமக்கு இல்லன்னு சொல்லிடுவாங்க. அசுரர் பந்தியில இருந்து எழுந்தரித்து தேவர் பந்தியில போய் ரெண்டு பேர் கையை அடிக்க படக்குன்னு கூட்டத்துக்குள்ள கையை நீட்டான். அசுரர்கள் என்று அறியாத எம்பெருமா ஆளுக்கு ஒரு கரண்டி தேவாமிர்தத்தை கையிலே வைத்தார். ரெண்டு பேரும் படக்கு வாகனம் கடக்கு வாயில போட்டு விழுங்கிட்டான். ஏறிட்டு பார்த்தார். இருவேர்களும் அசுரர்கள். என்ன சொல்றாரு? என்ன சொல்லுகிறார்? ஏ அசுரர்களே, தேவர் பந்தியில இருந்து எழுந்தரித்து அசுரர் பந்தியில வந்து உட்கார்ந்து தேவாமிர்தம் சாப்பிட்ட மகிமையினாலே ராகம் போல கொடுத்தவரும் இல்லை, கேதம் போல கெடுத்தவரும் இல்லை. ராகு கேது என்று பட்டயத்தை சூடிவிட்டு தேவர் வந்தியோ சரி, அசுரர்களை பார்த்து வெறும் பாத்திரத்தை காட்டினார். அசுரர்கள் எங்கிருந்தோ ஒரு பெண்ணாகப்பட்டவர் வந்தார். தேவா அமிர்தத்தை கையிலே தாருங்கள் என்றால் அசுரர்களுக்கே பங்கிட்டால ஒன்றுக்கும் ஆகாத பிடிகின்ற மொட்டை அருவா. ஆனால் இவளை சும்மா விடக்கூடாது என்று என் பெருமாள் நாராயணன் வலது கையளிக்கக்கூடிய சக்கராயுதத்தை அசுரர்கள் தலை அகற்றி வரும்படி ஏவுகின்றார். அந்த சக்கரமானது அசுரர்கள் தலை அறுக்கிறது எப்படி வருவாருங்க? எப்படி வருவதையா? விரு விரு என்றே வருவதையா, சக்கராயுதம் அல்லவா? ஆனால் அசுரர்கள் அனைவரும் சக்கரத்துக்கு பயந்து பாதாள உலகத்திலே ஓடி மறைந்தார்கள். பாதாள உலகத்திலே ஓடி மறைந்தவுடன் அந்த பாதாள உலகத்தை யாராண்டு வருகின்றார்? பர்பாசூர மன்னனும் அவனுடைய மனைவி ரத்தக்கண்ணீர் ஆச்சுதையால் இல்லாமல் தவம் இருக்க பெருமானுடைய சக்கராயுதம் இறைத்தெளித்து வார சத்தத்தை ஏறிட்டு பார்த்தார். காதிலே கேட்டால் சக்கரத்தை ஏறிட்டு பார்த்தவுடனே ஆஹா இது என் பெருமானுடைய சக்கராயுதம் அல்லவா? சக்கராயுதம்
என்று என்று அந்த சக்கராயுதத்தை அந்த சக்கராயுதத்தை இரு கரமெடுத்து வணங்கினார். கரமெடுத்து வணங்கினார். கும்பிட்ட கைக்கு கற்க விடலாமா? கூடாது கூடாது. ஏ ராஜுரை, ஏ ராஜுரை, இந்த இரு கரமெடுத்து வணங்கிய காரணத்தினாலே உனக்கு அழகாத ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் என்று வார்த்தை வரத்தை கொடுத்துவிட்டு வார்த்தை உரைத்துவிட்டு பழையபடியும் பெருமாள் கைவசம் கொண்டவர்ந்தது. அந்த சக்கரத்தினுடைய வைவையினாலே அந்த ரத்த கண்ணீராற்றுதையா எப்படி இருக்காளையா முதல் துள்ளி மாறு என்றால் குள்ளிமா திருநாறு